Exactly, this is my day 15 of my MMA journey. I have crossed my 50% of my challenge and welcome to my day 15 of 30 days discipline challenge. காலையில் ஏஞ்சி 5 மணிக்கெலாம் பைக் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பைக்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன். பட் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணிட்டாரு. புல்வாமா அட்டாக்கை விட பயங்கரமான அட்டாக் அது. அப்புறம் தவிர்க்க முடியாமல் அவர் கூட காலையில் 7 மணிக்கு தான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஈவினிங் கிளாஸுக்கு போய்க்கலாம் சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அந்த நண்பர் இவர் தான். நல்லா இருப்படா, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் டேரெக்டாக ஹேர் கட் பண்ண வந்துட்டேன். நேற்று நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம ரெகுலராக ஹேர் கட் பண்ணுற கடை. நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறனால இன்றைக்கே வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஹேர் கட் பண்ணால் தான் நாளைக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம பிறந்தநாள் நண்பர் வந்தார். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை போட்டு விட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டைமும் ஆகிட்டே இருக்குது. ஈவினிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் மீட்டிங் முடிஞ்ச மாதிரி தெரியல. அப்புறமா எப்படியும் அடிச்சு போச்சு. லேட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கிளாஸுக்குள்ளே போயிட்டேன். இன்றைக்கி எப்போ போல் ஒர்க் அவுட்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி என்னடானா ஒர்க் அவுட் போய்கிட்டே இருக்குது. அதுவும் நான் முடியும்னு பார்க்குறேன். முடிஞ்ச மாதிரியே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஸ்குவாட்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவ்வளோலாம் போட்டிருக்க மாட்டேன். திஸ் டைம் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் போத் ஆஃப் மை வாத்தியார்ஸ். ஏன்னா நம்ம வாத்தியாருங்க வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோவும் எடுத்து தருவாங்க. சலிக்காமல் எடுத்து தருவாங்க. நிறைய திட்டு வாங்குவேன். அது வேறு பக்கம் வந்தாலும் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யாரோ வீட்லேயாச்சும் 10 வயசில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம பசங்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம எங்கேஜாக இருப்பாங்க. இந்த பாக்ஸிங், ஜூடோ இதெல்லாமே வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். ஸோ என்னைக்கு இருந்தாலுமே அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். அதெல்லாம் மீறி சின்ன வயசுல இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மள மாதிரி டீனேஜில் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு கஷ்டப்பட்டு உங்களை திட்டுவாங்க, எங்கள் அப்பா செம்ம டார்ச்சர் பண்ணுறாரா, எங்கள் அம்மா செம்ம டார்ச்சர் பண்ணுறாங்கடான்னு சொல்லிட்டு. ஆனால் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்து உங்களை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ எங்கள் அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இந்த மாதிரி கிளாஸ்லாம் என்ன சேர்த்து விட்டாங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கேன், இல்லைனா பாரு நானும் ஒபீஸாக இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா ஜென்ரேஷன் அந்த மாதிரி. இதெல்லாம் ப்ரொமோஷனே கிடையாது. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேயே பண்ணியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சது. ஸோ எனக்கு ஒரு 10 வயசில் பையன் இருந்தேன்னா இந்த மாதிரி கிளாஸ்லாம் நான் சேர்த்து விட்டுருப்பேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம கதைக்கு வருவோம். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே டைட்டாக ஒர்க் வந்துச்சு. ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு டின்னரை சாப்பிட்டு ஒரு ப்ரோட்டீன் குழுக்கில் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் குழுக்கில் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டேன். வெறும் சேகரோட வீடியோ எடுத்துட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.